அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 29 மே ஓகேங்களா, 29/5/2025 காரண்யா ப்ளஸ் 575வது ட்ராவுக்கான ஒரு சூப்பரான பேட்டர்ன் பார்க்க போகிறோம். இந்த மாதங்கள் அதிகபட்சம் நம்ம பயணிக்கக்கூடிய எண்களாக நிறைய முறையை சொல்லியிருக்கோம். 1, 4, 6, 8 நம்மளுடைய மிக சிறந்த 3வது பேட்டர்னில் இருக்கக்கூடிய எண்கள் அதிகபட்ச ரிசல்ட்டுகளில் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதே போல் கடந்த வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 269 அப்படிங்கிற ஒரு அன்சோல்டு நம்பர் ஆணிச்சு. அது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். 269 அப்படிங்கிறது 26ஆம் தேதி அன்சோல்டு நம்பராக ஆகிட்டு அதற்கு பிறகு வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி வந்து 956 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கான அன்சோல்டு வந்து 269. அந்த 269 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அன்சோல்டு ஆகக்கூடிய அந்த எண்கள் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா லாட்டரியில் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த பேரை கொடுத்துருந்தேன். 2662 அதற்குண்டான 2992ங்கிற மாதிரி ஒரு 6 பேர் தான் வரும். அந்த 6 பேரை சரியாக பயன்படுத்திட்டு வாங்க. மாத இறுதிக்குள்ளாக இந்த அன்சோல்டு இருக்கக்கூடிய ஒரு பேர் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் 2662ங்கிற பேரில் நேற்று 266ங்கிற ரிசல்ட்டில் பம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 26 ஏபி 26 ஏசி அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு வின்னிங்கை கொடுத்துருக்கு. அதே போல் இந்த 1, 4, 6, 8 மிக சிறந்த எண்களாக இருந்திருக்கு அப்படிங்கிறது நிறைய முறை நம்ம சொல்லியிருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய எண்களில் என்னென்ன எண்கள் வந்து ஏபிபிசி ஏசியாக வந்திருக்கு, அதில் எந்தெந்த எண்கள் வந்து வின்னிங் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர்களுடன் எந்த ஒரே ஒரு எண்களை வந்து சேர்த்தோன்னா நம்ம வந்து ஒரு 3 டிஜிட் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏபியில் சிறந்த ஃபாலோஅப் நம்பர் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். ஒரு 5 நம்பர் இருக்குது. பிசியில் சிறந்த இந்த ஒரு வாரங்கள் நீங்கள் இன்றைய தேதி தொடங்கி ஒரு வாரங்கள் 2ஆம் தேதி 3ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கக்கூடிய இந்த ஏபி நம்பரும் பிசி நம்பரும் சிறந்த ஒரு வின்னிங் வரும் அப்படிங்கிறத நம்பிக்கையாக நான் சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து வீடியோ பாருங்கள், சரிங்களா? அதனால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் வந்து நம்மளோட கணிப்புக்குள்ளே நம்ம போகலாம், சரிங்களா? இன்றைக்கான கணிப்பு காரண்யா ப்ளஸ் 575வது ட்ரா. இன்றைக்கி தேதி 29/5/2025, சரிங்களா? இந்த மாதங்கள் 1, 4, 6, 8 மிக சிறந்த எண்களாக இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் 035ங்கிற பேட்டர்னும் வந்து பார்த்திங்கன்னா 2வது பேட்டர்னாக இருந்திருக்கு. அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த மாதங்கள் வின்னிங் நிறைய கிடச்சிருக்கு, சரிங்களா? அதனால் இந்த பேர்லேருந்து என்னென்ன பேர் வந்திருக்கு, இந்த 1, 4, 6, 8 ஏபிபிசி ஏசியாக பிரிக்கும் பொழுது எத்தனை எண்கள் வருகிறதுன்னு முதல்ல பார்க்கலாம். அதில் வந்து முதல்ல என்னென்ன எண்கள் முதல்ல பயணிச்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இந்த 1, 4, 6, 8 இந்த மாதங்கள் தொடங்கி, ஓகேங்களா? இந்த மாதங்கள் முதல் ட்ரா வந்து 2ஆம் தேதி தொடங்குச்சு. சொர்ண கேரளம் அப்படிங்கிற ட்ராவில் தொடங்கினாங்க, சரிங்களா? இந்த 1, 4, 6, 8 எத்தனை இடங்களில் வந்து இந்த மாதம் பயணிச்சிருக்குங்கிறத பார்க்கலாம். 828ங்கிற ரிசல்ட்டில் 8, 8 அப்படிங்கிற நம்பர் உள்ளே வந்திருக்கும். அதுக்கப்புறம் 1, 4, 6, 8 தான் நான் மார்க் பண்ணுறேன், அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அப்புறம் 4, 1, 1, 4, 4, 6, 4, 6, 6, 6, 1, 6, 1, 4, 8, 6, 1, 4, 411, 048ல் 48, 6, அப்புறம் 1, அப்புறம் 4, 6, 6 நேற்று வரைக்கும் வந்திருக்கு. இதில் இந்த இடங்கள் விடுபட்டிருக்கு. நான் வந்து 8ங்கிற நம்பர் மார்க் பண்ணால் மட்டும் அதை கடைசியில் மார்க் பண்ணிடுறேன், சரிங்களா? இந்த மாதங்கள் பாருங்கள், அந்த 828 அப்படிங்கிற ட்ராவில் தொடங்கி அந்த டேட்லேருந்து நேற்று வரைக்குமான கணிப்புகளில் அதிகபட்ச ரிசல்ட்டுகளில் ஒரு நல்ல ஒரு பேர் நம்பர்கள் அதிக வின்னிங் கொடுத்தது வந்து இந்த 1, 4, 6, 8 அப்படிங்கிறத சொல்கிறேன், சரிங்களா? அந்த 1, 4, 6, 8 வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்டில் அதுலேருந்து என்ன கணிப்புகள் வரலாம், அல்லது இன்றைய தேதியில் தொடங்கி ஒரு 5 நாட்களில் என்ன மாதிரி ஃபாலோஅப்பில் இந்த நம்பர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம், சரிங்களா? இதில் வரக்கூடிய ஏபிபிசி ஏசி எண்களில் 14, 41, 16, 61, 18, 81, 46, 64, 48, 84, 68, 86, டபுள்ஸ் நம்பர் 11, 44, 66, 88, சரிங்களா? இந்த 8 வந்து 88 வந்து ஏசியில் வந்து 2ஆம் தேதியே வந்து வச்சுருக்காங்க, ஓகேங்களா? ஏசியில் 2ஆம் தேதியே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 44 வந்திருக்கும், அது வந்து 8ஆம் தேதி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த 11 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24ஆம் தேதி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. 66 நேற்று வரைக்குமே இந்த டபுள்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சரிங்களா? இது எல்லாமே டபுள்ஸ் நம்பரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய பேர் நம்பர் என்னென்ன பேர் நம்பர் வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் 46ங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சரியாக உங்களுக்கு 13ஆம் தேதி ரிசல்ட்டில் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த 61ங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 15ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் வந்திருக்கும். அதுக்கப்புறம் 22ஆம் தேதி, ஓகேங்களா? அதாவது இந்த 61 வந்து 16ங்கிற தேதியும் 17ங்கிற தேதியும் ஏபியில் வந்திருக்கும். 22ஆம் தேதி திரும்பவும் ஏபியில் 61 வந்திருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் 3 முறை இந்த நம்பர் வந்துச்சு. அப்புறம் 41 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா
உங்களுக்கு 24ஆம் தேதி 41 ஏபி 41 ஏசி அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கும். ஓகேங்களா, 2 முறை அந்த நம்பர் வந்திருக்கும். 48 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட்டில் பிசியில் வின்னிங் வந்திருக்கும். ஓகேங்களா, இந்த 14 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடங்களில் வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். 14 வந்து 27ஆம் தேதி 14 ஏசியில் வின்னிங் வந்திருக்கும். அப்போ இந்த 86 எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, 86 அந்த நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14ஆம் தேதி வின்னிங் வந்திருக்கும். ஓகேங்களா, இதில் பெண்டிங் இருக்கக்கூடிய இந்த 16, 18, 81, 64, 84, 68ங்கிற பேர் வந்து பெண்டிங் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதம் முடியறதுக்குள்ளே அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்குள்ளாக இந்த நம்பர்கள் கண்டிப்பாக வின்னிங் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரியான முறையில் இதை ஃபாலோ பண்ணி வின்னிங் வாங்குங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபாலோ பண்ணிட்டா ஒரு சில விஷயங்களில் நம்ம ஈஸியாக கிடைக்கும். அன்னன்னைக்கு தினம் நம்ம கொடுக்கக்கூடிய கணிப்புகளில் ரிசல்ட்டுகள் வரலைனாலும் நம்ம சரியான முறையில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம்னா நல்ல ஒரு வின்னிங் எடுக்கலாம். அதனால் நான் கொடுக்கக்கூடிய இந்த எல்லோ கலரில் பார்த்திங்கன்னா 16, 18, 81, 64, 84, 68 அப்படிங்கிற நம்பரை சரியான முறையில் பயன்படுத்திட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா, இப்போ இந்த எண்களில் 1, 4, 6, 8 இந்த மாதம் முழுவதுமே நிறைய வின்னிங்கே கிடைச்சிருக்கு. இதில் ஒரு 4, 5, 3 டிஜிட்டுமே நல்ல ஒரு பேட்டர்னில் அமைஞ்சிருக்கு. இந்த 1, 4, 6, 8ங்கிற பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2, 7, 9ங்கிற நம்மளோட மிக சிறந்த முதல் பேட்டர்னாக இருக்கக்கூடிய 2 அப்படிங்கிற நம்பரை மட்டுமே சூஸ் பண்ணியிருந்தா அப்போ 21, 24, 26, 28 அப்படிங்கிற மாதிரியான பேர் நம்பர்கள் நமக்கு நல்லா கிடச்சிருக்கும். ஓகேங்களா, அப்போ டபுள்ஸ் நம்பரோட அந்த நம்பரை பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு வின்னிங்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் 88 இதில் கூட டபுள்ஸ் நம்பரு அது 1ஆம் தேதியே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 828ல் 2, 7, 9ல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு 2 அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்தியிருந்தா அன்னைக்கு 828 அப்படிங்கிற நம்பரை கண்டிப்பாக ஒரு 3 டிஜிட்டில் வின்னிங் வாங்கியிருக்கலாம் அல்லது ஃபாலோ பண்ணி வின்னிங் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். திரும்ப பாருங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய 1, 2 அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. அந்த பேர் நம்பர்களை விட்டுடலாம். சரிங்களா, அதற்கு பிறகு இந்த 442 ஓகேங்களா, 442 அப்படிங்கிற டபுள்ஸ் நம்பரில் என்ன நம்பர் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதுலேயும் வந்து இந்த 2 அப்படிங்கிற நம்பர் தான் மேட்சிங் ஆகிருக்கு. அப்போ 828ல் ஒரே ஒரு 2, 7, 9ஓட பேட்டர்னில் இருக்கக்கூடிய 2 அப்படிங்கிற நம்பரை ஆட் பண்ணும் பொழுது 828 பாக்ஸ் போட்டோம்னா ஒரு 3 நம்பரில் வின்னிங் வாங்கியிருக்கலாம். 442 அப்படிங்கிற நம்பரில் வந்து கரெக்டாக அந்த 2 நம்பரை பாக்ஸ் போட்டிருந்தா ஒரு 3 நம்பரில் ஒரு வின்னிங் வாங்கியிருக்கலாம். அதே போல் இந்த இடத்துல பாருங்கள் 629ல் பேர் நம்பர் வருது. ஓகேங்களா, 629 பேர் நம்பர் வருது. அப்புறம் 42 வருது. சரிங்களா, அதுக்கப்புறம் 2, 28 அப்படிங்கிற நம்பர் வருது. அப்புறம் நேற்று வந்து 266 அப்படிங்கிற நம்பரில் வந்து 2 மேட்ச் பண்ணியிருந்தோன்னா கரெக்டாக 266 ஒரு 3 டிஜிட்டில் ஒரு 3 நம்பரில் வின்னிங் வாங்கியிருக்கலாம். ஓகேங்களா, அதுபோல் இந்த 2, 7, 9 சூப்பரான இந்த மேட்சிங்கில் இந்த 1, 4, 6, 8ஓட கம்பைன் ஆகி நிறைய ரிசல்ட்டுகள் வந்து 3 டிஜிட்டில் வின்னிங் வந்திருக்கு. அதில் பெண்டிங் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எண் வந்து 211. ஓகேங்களா, 211 வந்து பெண்டிங் இருக்குது. அது இந்த இடத்துல 411ஆக கூட அடிச்சிருக்கலாம். ஓகேங்களா, இந்த 211 411ஆக கூட அடித்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 2ங்கிற நம்பரோட இந்த டபுள்ஸ் நம்பருங்களை ஆட் பண்ணும்பொழுது ஒரு 3 டிஜிட் நம்பர்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். இதை சரியான முறையில் பயன்படுத்தி இருந்திருக்கலாம். பட் வந்து நம்ம அதுக்கான காரணங்களை நான் சொல்கிறேன். இந்த மாதங்கள் இன்னும் 29, 30, 31 இந்த 3 தேதிகள் இருக்குது. இன்றைய தொடங்கி அடுத்த மாதங்கள் 5ஆம் தேதி வரை இந்த 8 நாட்கள் வந்து சிறந்த எண்களாக இந்த எண்கள் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏபியில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது 28, 16, 18, 68 அப்படிங்கிற நம்பரை வந்து ஏபியில் தினமும் ஒரு செட்டு அல்லது 2 செட்டுங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு 29ஆம் தேதி ஒரு செட்டு வைக்கிறீங்கன்னா நாளைக்கு 30ஆம் தேதி 2 செட்டு வைங்க, 31ஆம் தேதி 3 செட்டு வைங்க அப்படிங்கிற மாதிரி ஏபியில் ட்ரை பண்ணுங்கள். பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா ஏபியில் வந்து இந்த 4 நம்பரை மட்டும் சூஸ் பண்ணி ஒரு 5 செட்டுங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி 5ஆம் தேதி வரைக்கும் சரியான முறையில் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே போல் பிசி நம்பர் பிசியில் வந்து பெண்டிங் இருக்கக்கூடிய இந்த 3 நம்பர் இருக்குது. 88, 81, 84 அப்படிங்கிற நம்பர் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த நம்பருங்களும் இம்பார்ட்டண்ட்டான எண்கள். ஓகேங்களா, இம்பார்ட்டண்ட்டாக இந்த நம்பர் வந்து 88 அப்படிங்கிற நம்பரும் 81, 84 நம்பரும் பிசியில் கண்டிப்பாக வரக்கூடிய எண்கள் தான். சரிங்களா, அதனால் இதில் இருக்கக்கூடிய பேர் நம்பரில் எல்லா நம்பர்களும் அடித்தாலும் இதில் இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பரை கண்டிப்பாக அடிக்காமல் இந்த மிஷின் வந்து க்ளோஸ் ஆகாது. அதனால் இந்த ஒரு பேட்டர்ன் எடுத்து ஒரு விஷயங்களில் ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய எல்லா எண்களையுமே மேக்ஸிமம் அதை கொடுக்கும். அப்படி கொடுக்கலன்னா அடுத்த மாதங்களில் அந்த நம்பருங்களை பெண்டிங் வைக்கிற நம்பரை ஓப்பன் பண்ணிடும். சரிங்களா, அதனால் இந்த நம்பரை நீங்கள் பிசியில் ட்ரை பண்ணலாம். பிசி ட்ரை பண்ணுறதுக்கு மட்டும் இந்த நம்பரை தினமும் ஒரு செட்டாவது ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள். நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா, இதில் வந்து நம்ம ஏபிசியாக ஒரு 3 டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணால் எந்த நம்பர்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 228ங்கிற ஏபி நம்பரோட 7ங்கிற நம்பரை மேட்ச் பண்ணலாம். 287, 167, 187, 687 அப்படிங்கிற நம்பரை மேட்ச் பண்ணி விளையாடலாம். 3 டிஜிட்டாக தினமும் ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள். அதிகபட்சம் ட்ரை பண்ண வேண்டாம். சரிங்களா, அதே போல் இந்த பிசி நம்பரில் 88, 81, 84ங்கிற நம்பரோட
நமக்கு 9 அப்படிங்கிற நம்பரோட பேர் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதங்கள் அதிகபட்ச எண்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன எண்கள், சிறிய எண்கள் தான் அதிக வின்னிங்கில் வந்திருக்கு. பெரிய எண்களில் வந்து அதிகபட்சம் வின்னிங் வரல. ஏன்னா அது வந்து 8 அப்படிங்கிற நம்பர் வந்து ஓப்பன் ஆகாததுனால நிறைய எண்கள் வந்து பெரிய எண்களில் ரிசல்ட் வரல. 89, 98, 92, 29, 79, 97. ஓகேங்களா? இந்த மாதிரியான அதிகபட்ச பெரிய எண்கள் வந்து அதிகபட்ச ரிசல்ட்டுகளில் கொடுக்கல. பட் வந்து இந்த மாதம் இன்னும் 2-3 நாட்களில் இந்த நம்பர்களில் க்ளோஸ் ஆகிட்டு அடுத்த மாதங்களில் இந்த பெரிய எண்களில் தான் அதிக வின்னிங் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? இதை வந்து 3 டிஜிட்டாக ட்ரை பண்ணுறவங்க இந்த நம்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேலே உள்ள இந்த 287க்கு 6ங்கிற டீ போர்டு வச்சோன்னா 6287, 4167, 3187, 9687ங்கிற மாதிரி 4 டிஜிட்டில் கூட ட்ரை பண்ணலாம். ஒரு 20 ரூபா டோக்கன், 25 ரூபா டோக்கனில் கூட நீங்கள் இந்த நம்பர்களை பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய பிசி நம்பரில் நம்ம ஏ போர்டு 9 அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 219 அப்படிங்கிற நம்பரை செட் பண்ணும்பொழுது 29 88 19 81 99 84 அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரியான 4 டிஜிட்கள் இந்த ஒரு 5-6 நாட்களில் கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கலாம். அதனால் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். நான் உங்களுக்கு ஏபிலையும் கொடுத்துருக்கேன், பிசி நம்பரும் கொடுத்துருக்கேன். அப்போ சி போர்டில் 7 அப்படிங்கிற நம்பரையும் ஏ போர்டில் 9 அப்படிங்கிற நம்பரையும் மேட்ச் பண்ணியிருக்கேன். மேலே கொடுத்துருக்கக்கூடிய 28, 16, 18, 68 அப்படிங்கிற நம்பரை வந்து நான் சி போர்டில் 7 வச்சுருக்கேன். அல்லது சி போர்டில் 9 ட்ரை பண்ணுறவங்க அதை ட்ரை பண்ணலாம். சி போர்டில் 9ம் வைக்கலாம், 2ம் வைக்கலாம். சரிங்களா? அதனால் டபுள்ஸ் நம்பருங்களை தான் அதிகமாக சி போர்டில் 2 வருது அப்படிங்கிறதுனால நான் அடுத்து இருக்கக்கூடிய 279 இருக்கக்கூடிய அடுத்த நம்பர் 7 அப்படிங்கிறதுனால 287 பேர் பண்ணியிருக்கேன். அதே போல் 7 பெண்டிங் வச்சுருந்தா அடுத்து 9 ஓப்பன் ஆகணும். அதனால் ஏ போர்டில் 9 வந்து பெண்டிங் வைக்கிறாங்க. அதனால் ஏ போர்டு 9 ஸ்பெஷலாக வந்தால் இந்த 988, 981, 984 அப்படிங்கிற நம்பர்கள் வின்னிங் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த பேட்டர்ன்களை சரியான முறையில் பயன்படுத்தி நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும், நல்ல ஒரு வின்னிங்கை வாய்ப்புகளை அமைச்சு கொள்ளுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.